தலைவலி வருவதற்கு முன்பே நம்ம தடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து நல்லெண்ணெய் தடவுற வழக்கம் வந்து ஆண்களுக்கு இருக்கணும். பெண்களுக்கு வந்து இது பொருந்துமான்னு தெரில. ஆண்கள் அனைவருக்கும் இது பொருந்துமான்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான ஆண்களுக்கு இது பொருந்தும். அது நம்ம அதாவது வெப்பமான பகுதி, தமிழ்நாடு அது மாதிரியான வெப்பமான பகுதியில் வசிக்கிறவர்களுக்கு இது பொருந்தும். அதனால் எப்போவும் வந்து தலைக்கு எண்ணெய் தடவுற பழக்கம் இருக்கணும். அது வந்து நல்லெண்ணெய் தடவுற பழக்கம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தலைவலி வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. வருவதற்கு முன்பே தடவணும். வந்த பிறகு தடவுனா தலைவலி வந்த பிறகு தடவினாக்கா அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. வருவதற்கு முன்பே தடவணும். வந்த பிறகு தடவினாக்கா தலைவலி ஒருவிட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து தலைவலி வருவதற்கு முன்பே தடவணும். தடவிட்டாக்கா வந்து தலைக்கு எண்ணெய் தடவுறது, கொஞ்சம் காதுக்கு பின்புறம் தலைப்பகுதியை குளிர்ச்சியாக ஓரளவுக்கு அதை அளவுக்கு அதிகமாக வெப்பமாகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம தடவணும். காது பின்புறம் அந்த மாதிரி தடவணும். அப்புறம் வந்து கை கால்கள் அதை வந்து தடவணும். அதாவது ரொம்ப எண்ணெய் தடவிருக்காங்க, வலுவலுன்னு எண்ணெய் வழிஞ்சிட்டு அப்படி நான் சொல்ல வரல. அந்த மாதிரி அது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வேணால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக தடவுற அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி இருக்கும். உடம்பு முழுக்க ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி, அளவுக்கு அதிகமான வெப்பத்தை வந்து இது உடம்பில் ஏற்றுக்காமல் ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி உடம்பை வந்து ஒரு அளவான வெப்பத்தோடையும் இது வந்து உடல் வெப்பநிலையை வந்து சரியாக பராமரிக்கும். அப்போ தலைவலி வந்து எவ்வளோ தான் டென்ஷன் ஏற்பட்டாலும், எவ்வளோ தான் வெயில் அடித்தா கூட அந்த உடம்பு வந்து வெப்பமாகாமல் ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையில் வந்து அது குளிர்ச்சியான நிலையில் உடம்பை வச்சுக்கிறதுக்கு அது வந்து உதவும் இந்த நல்லெண்ணெய். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வந்து விடுமுறை தினம், அது ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம். அப்போ வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அந்த பழக்கம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்பு முழுக்க தேய்க்கிறோம். காதில் வந்து ஒரு சொட்டு நல்லெண்ணெயை விடணும். அது வந்து காதுக்குள்ளே போகணும். அது மாதிரி இந்த ரெண்டு காதுலேயுமே சரி ஒரு சொட்டு நல்லெண்ணெயை வந்து காதுக்குள்ளே விடணும். அந்த நல்லெண்ணெய் வந்து காதுக்குள்ளே போகணும். போயிட்டு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து குளிச்சிட வேண்டியது. சீயக்கெல்லாம் போட்டு உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிச்சிட வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு வழக்கம் வந்து எப்போதுமே இருந்ததுனாக்கா வந்து தலைவலி வருவதற்கு முன்பே தடுத்துடலாம். தலைவலி என்கிற பிரச்சனையும் மாத கணக்கு அல்லது பல மாதங்களாக வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இப்போ மொபைல் ஃபோன்லாம் பார்த்தாக்கா தலைவலி வரும். தலைப்பகுதி சூடாகும், மண்டை சூடாகும்போது தலைவலி வரும். அந்த சூடாகாமல் இருக்கிறது தான் இந்த நல்லெண்ணெயோட பயன். குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு பயன்படக்கூடிய ஆயில் தான் இந்த நல்லெண்ணெய். அப்போ நல்லெண்ணெய் வருவதற்கு முன்பே தடவும் போது என்னென்னா, மொபைல் ஃபோன் பார்த்தாலும் சரி, கம்ப்யூட்டர் பார்த்தாலும் சரி, அதில் கண்களுக்கான இமை பகுதியிலையும் லைட்டாக தடவுனது தெரியாத மாதிரி தடவணும். இமை பகுதி, கண்களை சுற்றி உள்ள பகுதி. அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால கண் பகுதி பாதிக்கப்படாமல் இருக்கிறது கூட இது உதவும். மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால, கம்ப்யூட்டர் பார்க்குறதுனால, அது மாதிரி டிவி ஸ்க்ரீன்லாம் பார்க்குறதுனால அப்போ வந்து நம்ம கண்கள் பகுதி வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறது கூட இந்த நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த கண் பகுதி, கண்கள் சுற்றி அந்த கண் பகுதி, இமை பகுதி, அப்புறம் புருவம், கண்களுக்கு அடிப்பகுதி, இப்படி ஒட்டுமொத்த முகத்துக்கே வந்து நம்ம அதாவது நம்ம பூசினது தெரியாத மாதிரி லைட்டாக பூசினாலே போதும். நம்ம தினந்தோறும் இதை வந்து இந்த வழக்கத்தை பின்பற்றலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம், ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். தலைவலி வருவதற்கு முன்பே தடுக்கின்ற இந்த நல்லெண்ணெய் ஒரு அற்புதமான ஒரு இது. நன்றி.